ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வான்சரைகள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரோட் சைடில் சாப்பிடக்கூடிய காளான் சூப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 4லேருந்து 5 பல் பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டு வாசனை வந்து நல்லா வரும். அந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே வந்து 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சூப் ரெசிபி எல்லாத்துக்குமே வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டும் சரி, அதோட பெனிஃபிட்ஸும் சரி நம்மளுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்ததாக நான் வந்து ஒரு பாக்ஸ் வந்து மஷ்ரூம் வாங்கியிருக்கேன். ஸோ அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பெரிய சைஸாகவும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த சூப்போட சேர்த்து சாப்பிடையில ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வதங்கி அது தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகத்தூள், அது கூடவே கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு தண்ணி எல்லாமே இஞ்சி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2½ கப் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சூப் வந்து 5லேருந்து 6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது போக ஈவினிங் டைமில் நம்ம சுட சுட செஞ்சு சாப்பிடும்போது அப்படியே தொண்டைக்கு இதமாக இருக்கும். ஸோ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூடவே வந்து நம்ம இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம். கொஞ்சம் நல்லா லிக்யூடாகவே நல்லா கரைச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம இப்போ சூப்போடு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சோள மாவு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சூப் வந்து இன்னுமே கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். இது சேர்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கையில் நம்மளுக்கு எடுத்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க, சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் ஒரு மாதிரி கொல கொலப்பா பிசு பிசுப்பா ஒரு மாதிரி கொஞ்சம் கிரேவி டைப்பில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த டைமில் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மேலவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோடனே நம்மளுக்கு சுட சுட சூப்பரான காளான் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைமில் இது மாதிரி சுட சுட சூப் செஞ்சு சாப்பிடும்போது அப்படியே மைண்டே ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட வான்சரைகள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக இது கூடவே கார்ன் சிப்ஸும் கொஞ்சம் பொரிச்சு சேர்த்திங்க அப்படின்னா அச்சல் அப்படியே ரோட்டு கடையில் சாப்பிட்ற காளான் சூப் மாதிரியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட்டு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். சிம்பிளாக சமைச்சு ஹெல்த்தியாக சாப்பிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.